கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த 10ஆம் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக ஆண்டவரை நாம் அதிகமாய் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். குறிப்பாக இந்த 10 மாதங்கள் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து இந்த புதிய மாதத்தை காண அவர் கிருபை செய்திருக்கார். ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வர்ஷிப் வழியாக இந்த மாதத்தை நாங்கள் தொடங்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்திற்கென்று நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். சுவாமி, நீர் வாக்கு பண்ணின தேவன். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் எங்கள் வாழ்வை நீர் நிறைவேற்றுமாறு இடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வர்ஷிப்ல அட்டெண்ட் பண்ணிருக்க ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் கற்பாரை மீட்பெருமான கடவுளே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்துக்கென்று கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிற மிக சிறப்பான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், அது யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25ஆம் வசனமாகும். அதை நான் உங்களுக்காக படிக்கின்றேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளுக்கும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்கின்றார் ஆண்டவர். அன்புக்குரியலே, இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று. குறிப்பாக இந்த மாதத்தை நாம் மந்த் ஆஃப் ரெஸ்டோரேஷன், அதாவது ஆண்டவர் மீட்டெடுக்கும் ஒரு மாதமாக நமக்கு அவர் வழங்க இந்த மாதத்தை இருக்கின்றார். குறிப்பாக இந்த 9 மாதங்கள் நம்முடைய வாழ்விலே பல காரியங்களை நாம் யோசித்திருப்போம். இந்த காரியம் என் வாழ்விலே நடக்க வேண்டும், இது என்னுடைய வாழ்விலே கர்த்தர் செய்தாக வேண்டும் என்று நாம் யோசித்து நாம் செபித்திருப்போம். ஒருவேளை அந்த 9 மாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த 10ஆம் மாதத்திலே நமக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டை நம்ம 2025ஆம் ஆண்டை தொடங்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஜெபத்தோடு தொடங்கியிருப்போம். ஆண்டவர் இந்த வருடத்திலே என்னுடைய குடும்பத்திலே, என் வாழ்விலே, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, என்னுடைய தேவைகள் மத்தியிலே இதை செய்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடங்கி இருக்கலாம். ஆனால் 9 மாதங்கள் நாம் திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆனது? ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறலே, நான் ஜெபம் பண்ணது எனக்கு இன்னும் அது நிறைவேறல என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த 10ஆம் மாதத்தை தொடங்கி இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம், நான் உனக்கு அதை திரும்ப அளிப்பேன் என்று. குறிப்பாக யோவேல் புத்தகத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் அழைத்து வந்த யாவை கடவுளை மறந்துட்டு அவர்கள் விக்கிரக ஆராதனைகளையும் மற்ற தெய்வ வழிபாடுகளுக்கு பின்பாக சென்று செல்வத்தையும் பணத்தையும் அவர்கள் மையமாக கொண்டு வாழ தொடங்கினார்கள். கடவுளை மறந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது தொடர்ச்சியான சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது பெரிய சேனையாக முதலாவது வெட்டுக்கிளிகள், அடுத்தது பச்சை கிளிகள், அடுத்தது முசுக்கட்டை பூச்சிகள், 4வது பச்சை புழுக்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல நேரிடும். அதாவது ஒரு அடி மேல ஒரு அடி பட்ட காலிலே படும் என்று சொல்வார்கள். இப்பதான் ஒரு பிரச்சனை முடிந்தது மாதிரி இருக்கு, மறுபடியும் இன்னொரு பிரச்சனையா, அதாவது திரும்ப பிரச்சனைகளுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் நம்ம அகப்பட்டு கொண்டே இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடும். ஒருவேளை நம்ம அதே யோவேல்ல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், இல்லை ஏதோ ஒரு பலவீனம் வருவதற்கு நோக்கம் என்னவென்றால், நாம் கர்த்தரை விட்டு வழி தவறியோ இல்லை அவருடைய கட்டளைகளை மீறி நாம் வாழ தொடங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும்
நாம் கூடுவதாகும். அதனால இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பின் செய்தி என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள். ஒருவேளை நம்ம எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறோமோ, இல்ல எந்த இடத்துல நம்ம கடவுளை மறந்து போயிருப்போமோ, மறுபடியும் அதே இடத்துல இருந்து தொடங்க கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி அளிக்கிறார். என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி போகும்போது கர்த்தர் நாம் இழந்து போனதை நமக்கு திரும்பி தர வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக தாவீது அரசருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வேதத்திலே நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை இந்த நாளிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே ஒரு சம்பவம் தாவீது அரசருடைய வாழ்விலே நடைபெறுகிறது. தாவீதும் அவருடைய மக்களும் சிக்லாக்கிலே தங்கியிருக்கிறார்கள். அவர் சிக்லாக்கிலே தங்கியிருக்கும் போது தாவீதும் அவருடைய படை வீரர்களும் பக்கத்து தேசத்துக்கு அவர்கள் கடந்து சென்றிருக்க சூழ்நிலையிலே, அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அமலேக்கியர்கள் சிக்லாக்குள்ளாக நுழைந்து தாவீதையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் இன்னும் தாவீதுடைய மக்களுடைய குடும்பத்தார், அதாவது சிறியோர்கள் பெரியோர்கள் அங்கிருந்த எல்லோரையும் சிறைப்பிடித்து செல்கிறார்கள். அவர்கள் சிறைப்பிடித்து செல்வது மட்டுமில்லாமல் அந்த பகுதியை அவர்கள் எரித்துவிட்டு நெருப்புக்கு தீக்கிரை ஆக்கிவிட்டு அவர்கள் செல்கிறதை நம்ம பார்க்க முடியும். தாவீதும் அவருடைய வீரர்களும் திரும்பவும் சிக்லாக்குக்கு வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தாங்கள் விட்டு சென்ற தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய உறவுகள், தங்களுடைய ஆடு மாடு, தங்களுடைய மிருக ஜீவன் ஒன்று கூட இல்லையே, எல்லாவற்றையும் அமலேக்கியர் சூறையாடி சென்று விட்டார்கள் என்று பார்த்தபொழுது தாவீதும் அவருடைய மக்களும் அவருடைய படை வீரர்கள் மிகுந்த மனவேதனைப்படுகிறதாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அங்கே அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால் வசனம் எப்படியாக சொல்கிறது, தங்கள் வலிமை இருக்கும் மட்டும் தாவீதும் அவருடைய படை வீரர்களும் அழுது புலம்பிக் கொள்கிறார்கள். அதுக்கப்புறமாக ஒரு அழகான ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், தாவீதோடு இருந்த படை வீரர்கள் இப்பொழுது தாவீதுக்கு எதிராக மாற தொடங்கி இருக்கிறார்கள். காரணம், தாவீதினால் தான் தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்ற நோக்கத்திலே தாவீதை கொல்ல வேண்டும் என்று தாவீதோடு இருந்த அவருடைய படை வீரர்களே தாவீதுக்கு எதிராக மாற தொடங்குகிறார்கள். அவர்கள் கல்லை எடுத்து தாவீதை அடித்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் தாவீதோ அதை குறித்து எதுவுமே கவலைப்படாமல் அங்க இருக்கக்கூடிய ஆசாரியரை அழைத்து கர்த்தருடைய ஏபோத்தை கொண்டு வர சொல்லி கர்த்தருக்கு முன்பாக பணிந்து தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே 6ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று. அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை உடைந்து போன இருதயத்தோடு இந்த பிரசங்கத்தை இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்குள் நாம் திடப்படுத்திக் கொள்ள இந்த வசனம் நம்மை அழைக்கிறது. 6ஆம் வசனம், தாவீதுடைய வாழ்வுல மிகப்பெரிய பிரச்சனை. தன்னுடைய குடும்பத்தை அவர் இழந்து விட்டார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விட்டார், தன்னுடைய ஆடு மாடுகளை இழந்து விட்டார், தன் கூட இருந்த தன்னுடைய படை வீரர்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். இம்மட்டும் தாவீது என்ன சொன்னாலும் அதை செய்து கொண்டிருந்த படை வீரர்கள் இப்போது தாவீதையே கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் சூழ்நிலைகள் எல்லாமே தாவீது அரசருக்கு எதிராக இருந்த போதிலும் தாவீது அதை குறித்து கவலைப்படவே இல்லை. கர்த்தர் தன்னுடன் இருக்கிறார். கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொள்கிறதாக 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அடுத்தது நம்ம அங்கே தொடர்ந்து வாசிப்போம் என்றால், தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நான் அவர்களை தொடர்ந்து போட்டுமா, நான் தொடர்ந்து போய் அவர்களை மீட்டுக் கொள்வனா என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ தொடர்ந்து போ, நீ இழந்து போனதை மீட்டுக் கொள்வா என்று ஆண்டவர் சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதே 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், தாவீது எவைகளை இழந்து போனாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டார் என்று வேதவசனம் நமக்கு காட்டுகிறது. நிறைவாக அந்த 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது தான் இழந்து போன தன் குடும்பத்தையும் தன் மிருக ஜீவன்களையும் தன்னுடைய மக்களையும் தன் முன்பாக நிறுத்தி அணியாக அவர்களை போக சென்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது தாவீதின் கொள்ளை என்று. குறிப்பாக தான் இழந்து போனதை, தன்னுடைய மக்கள் சிறைப்பிடித்து போனதை மீட்டு வந்த தாவீது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் இதை எனக்கு திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவச்சனமே, இந்த 9 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிருக்கலாம்.
பல நன்மையான காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கலாம். இல்ல பல உயர்வுகளை நம்ம இழந்து போயிருக்கலாம். வேலை ஸ்தலங்கள்ல அடுத்த மாசம் உங்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லியிருக்கலாம். இல்ல நம்ம இடத்துல பணம் வாங்கினவர்கள் அடுத்த மாசம் பணத்தை திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொன்னவங்க அதை ஏமாற்றி விட்டு 9 மாதங்கள் நம்ம கடத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நாம் 9 மாதங்கள் இழந்து போனதை, நாம் 9 மாதங்கள் தவறவிட்ட ஆசீர்வாதங்களை இந்த 10ஆம் மாதத்திலே தேவன் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே மறுபடியும் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது கர்த்தர் சொன்னார், நீ பட்ட வேதனைகள், போராட்டங்கள், இழப்புகளை நான் உனக்கு திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். காரியம் ஒண்ணுதான், நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது, நாம் கர்த்தரிடத்தில் இன்னும் நெருங்கி போகும்போது, நாம் கர்த்தரிடத்தில் நம்மை திடப்படுத்திக் கொள்ளும் போது, கர்த்தர் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு அழகான ஒரு குட்டி கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு மனிதன் ஒரு ஞானி இடத்துல போய் இப்படியாக கேட்டார், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் எனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறது. என் பிரச்சனைகள் எல்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ முடியும். என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு அந்த ஞானி இடத்துல கேட்கிறார். அதற்கு அந்த ஞானியும் அந்த மடத்துல அந்த இரவு தங்கும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார். நீ இந்த இரவு இந்த மடத்துல தங்கு, ஆனால் நீ தூங்குவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்யணும். நம்முடைய மடத்துல 100 மாடு இருக்கிறது தொழுவத்துல. அந்த 100 மாடுகளை நீ தூங்க வச்ச பிறகுதான் நீ போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஞானி ஒரு கட்டளையை அவருக்கு கொடுக்கிறார். சரி, ஞானி சொல்லிட்டாருன்ற ஒரு எண்ணத்தோடு அந்த மனிதனும் தொழுவத்துக்கு போறாரு. ஒவ்வொரு மாடையும் தடவி கொடுத்து அதை உட்கார வச்சு தூங்க வைக்க முயற்சி செய்தார். மறுநாள் காலை ஆகிறது. காலை எழுந்த உடனே இந்த மனிதன் ஞானி கிட்ட போய் நிக்கிறாரு. இவரை பார்த்த உடனே ஞானி கேட்கிறாரு, என்ன நீ இவ்வளவு சோர்வா இருக்கிற, இரவு முழுவதும் நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த மனுஷன் சொன்னா, ஐயா, நான் எங்க தூங்குறதுக்கு நேரம் இருந்தது, முழுவதுமே ஒவ்வொரு மாடா தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன். ஒரு மாடை தூங்க வைக்கிறதுக்கு உட்காரும் பொழுது இன்னொரு மாடு ஏஞ்சி நின்றுச்சு. இப்படியே மாறி மாறி ஒண்ணு உட்காரும் போது இன்னொன்னு எழுந்து நிக்குது. இப்படியே ராத்திரி முழுசும் முழிச்சுட்டே இருந்த தவிர என்னால தூங்க முடியல அப்படின்னு. அப்பதான் அந்த ஞானி சொன்னாரு, இதுதான் உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கிறது. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா கண்டிப்பா அது முடியாது. அந்த பிரச்சனைகள் அது 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 அப்படியே நம்ம விட்டுட்டு நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அது அது தானாக முடிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, நாம் கர்த்தரோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்த தாவீதுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார். அவருடைய மக்கள் எல்லாம் சிறைப்பிடித்து போயிருக்கிறாங்க. தன்னுடைய மக்கள் எல்லாரையும் எதிராக தன்னோடு இருந்த மக்கள் எல்லாரும் தாவீதுக்கு எதிராக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தாவீது சோர்ந்து போகாமல், உடைந்து போகாமல் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால் நாம் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்க மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொன்னல, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன கண்ணீர் வந்தாலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதை எதிர்கொள்ளும் போது கர்த்தர் அவைகளை நிர்மூலமாக்க வல்லவராக இருக்கிறார். இதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இந்த காலைவேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதே யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்றால், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில இந்த 9 மாதங்கள் எத்தனையோ தேவைகள் இருந்தது, எத்தனையோ குறைவுகள் இருந்தது, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா எந்த வேலையிலும் நம்ம கைவிடப்படல,
குறைவுகள் மத்தியில நம்ம வாழ விடல. கர்த்தர் இந்த 9 மாதங்களும் நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றியிருக்கிறார். 9 மாதங்கள் நடத்தியவர் இந்த 10ஆம் மாதத்தில் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இது அந்த வசனம் நான் மறுபடியும் படிக்கின்றேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த 9 மாதம் திரும்பி பார்ப்போம். எவ்வளவு அதிசயங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு கர்த்தரை துதிக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நன்மைகளுக்காக கர்த்தரை நாம் துதித்து கொண்டு இருப்பதே நமக்கு மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. நாம் என்னத்தை செலுத்த முடியும்? நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதை தவிர நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால இந்த புதிய மாதத்தை தொடங்க இருக்கின்ற நாம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த 9 மாதம் துதித்ததை விட 9 மாதம் உண்மை ஆராதிச்சதை விட இந்த 10ஆம் மாதத்துல இன்னும் அதிகமாய் உண்மை ஆராதிக்க போற, இன்னும் அதிகமாய் உண்மை துதிக்க போற நம்ம சொல்லும் போது அந்த வசனத்திலோட கடைசி பகுதியை கர்த்தர் நமக்கு மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. நாம் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்து வருவோம் என்றால் நம்மை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட செய்வதில்லை என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, கர்த்தரை நோக்கி பார்த்து முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய பாதத்திலே நம்ம தொடங்கி இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நிறைவான நன்மைகளையும் தந்து நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த 9 மாதங்கள் நம்முடைய வாழ்விலே மறுபடியும் அந்த பிரச்சனைகள், மறுபடியும் அந்த போராட்டங்கள், மறுபடியும் அந்த குறைவுகளை கர்த்தர் அவைகளை எடுத்து போட்டு இந்த 10ஆம் மாதத்தில் எல்லாவற்றையும் அவர் மீட்டெடுத்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற அதே வாக்குத்தத்தம், உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன மேன்மைகளை கர்த்தர் இந்த 10ஆம் மாதத்திலே நமக்கு திரும்ப அளிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த கர்த்தரை நோக்கி நம்ம அர்ப்பணிப்போம். இந்த மாதத்தை கர்த்தருடைய பாதத்திலே நாம் தொடங்குவோம்.